சண்டேனாலே ஹாப்பி டே தாங்க. அன்னைக்கு தான் நம்மளால லேட்டாக எந்திரிக்க முடியும். சரிடா அப்படின்ட்டு லேட்டாக எந்திரிச்சு வெளியில் வந்து பால்கனியை திறந்து பார்த்தா ஒரே தண்ணி நிற்கிது. என்னடா இது சென்னைக்கு வந்த சோதனை, ஜனவரி வந்தால் கூட மழை நம்மளை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சமைக்க போகிறோமோன்னு நினச்சி கிச்சனுக்கு போய் பார்த்தா அழகா லிசிசியஸில் ஆர்டர் பண்ணி சிக்கனும் ஃபிஷ்ஷையும் வச்சிருக்காரு இவர். ஓகே, நல்லா தான் போச்சுப்பா, நம்மளுக்கு தொடங்கிட வேண்டியதான் வேலையன்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன். சிக்கனை பிரித்து பிரியாணிக்கும் குழம்புக்கும் எடுத்து வச்சுட்டு ஃபிஷ்ஷை பிரித்து குழம்புக்கும் ஃப்ரையுக்கும் எடுத்து வச்சாச்சு. சரி, மசாலாவை ரெடி பண்ணுவோன்னு இஞ்சி பூண்டை உரிச்சு வச்சுட்டு பார்த்தா கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. அட, இந்த மலைக்கேவா கரண்ட்டை கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லி வீட்டில் இருக்கிற குட்டி உரலை எடுத்து வச்சு நசிக்கு மசாலாவை ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி, கறியை எடுத்து தாளிச்சு விட்டு குழம்பு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி குழம்ப செஞ்சு முடிச்சுட்டு பார்க்குறேன், கரண்ட்டை விட்டுட்டாங்க. பாருங்களேன், காலையில் டிஃபன் செய்யறதுக்குள்ள இதுதாங்க பெரிய போராட்டமே. ஆனாலும் ஒண்ணுங்க, எவ்வளோ போராட்டமாக இருந்தாலும் சாப்பாட்டை பர்ஃபெக்டாக செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க